சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொடக்கத்திலேயே ராசி அதிபதி சூரியன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளார சூரியன் வராரு. சரிங்களா? ராசிக்கு 12ல் குரு, ராசிக்கு 11ல் செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் ராசிக்குள்ளாரையே பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் 23. ராசியில் இருக்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி கன்னிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த கிரகங்கள் தான் மாற்றம் அடைகிறது. மற்றபடி எப்பயும் போல் அங்கேயே தான் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறாரு. சனி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அஷ்டம சனியாக. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறாரு. ராசியிலேயே கேது உட்காந்துருக்கிறாரு. ஸோ நான் சொல்லி சொல்லி உங்களுக்கே இதெல்லாம் மனப்படம் ஆகிருக்கும் இல்லைங்களா? ராசியில் கேது, ஏதாவது ஒரு குழப்பத்திலே நீங்கள் இருப்பீங்க. 7ஆம் இடத்துல ராகு, கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தடை ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்பட்டுருக்கும். ஸோ 8ஆம் இடத்துல அஷ்டம சனி. ஸோ மங்கள்யஸ்தானம் அப்படிங்கிறதுல பாவகிரகம் இருக்கும்போதுமே திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அது இல்லாமல் அஷ்டம சனி அப்படின்னாலே பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு மற்றதுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்திக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதை தான் பண்ணுவோம் இந்த அஷ்டம சனியில். தெரிஞ்சே கொண்டு போய் பணத்தை போடுவோம். சரிங்களா? அதனால் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. தேவையா? இது போட்டால் திரும்ப வருமா? இது கரெக்டாக? அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. சரிங்களா? கேட்டுட்டு அந்த விஷயத்தை பண்ணுங்கள். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல, ஆல்ரெடி குரு 12ல், புதனும் வந்து 12ல் உட்கார்றாரு. நிறைய விரய செலவு ஏற்படும். கவலைப்படாதீங்க. விரயம் ஏற்படுதுனாலே இப்போ நம்ம கையில் பணம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ விரய செலவு ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? எப்பயுமே 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது தூக்கம் வந்து கொஞ்சம் தடைப்படும். அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போகிறது நல்லது. பொதுவாகவேங்க இந்த கடக லக்னம், சிம்ம லக்னம், கடகராசி, சிம்மராசி இந்த 2 பேர்த்துக்குமே 7ஆம் அதிபதி சனியாக வருவார். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நிச்சயமாக பொறுமை காத்து தான் ஆக வேண்டும். ஓகேங்களா? எப்போவுமே 7ஆம் பாவகம் அப்படிங்கும்போது யார் வந்து ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்க லைஃப்பில் ஜெயிக்க முடியும். எப்போயுமே 7ஆம் பாவங்கும்போதே ஒரு ஆப்போசிட்டு தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நான் இப்படி இருக்கேன், ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த வீட்டுக்குமே 7ஆம் இடம் வரும்போது அது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நம்ம தான் அனுசரித்து போய்க்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறாரு. ஸோ 3ஆம் அதிபதி 2ல் போய் நீச்சமாகிறாரு. அப்படிங்கும்போது இந்த நம்ம எடுக்கிற முயற்சிகள் இதில் எல்லாமே கொஞ்சம் வந்து தொய்வு ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு முயற்சி போட்டிங்கனாலும் 1க்கு 3 தடவை எஃபோர்ட் போடுங்க. பொதுவாகவே 3ஆம் இடம் அப்படிங்கிறது தான் முயற்சி ஸ்தானம். ஓகேங்களா? ஸோ 3ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்கிறதாகட்டும், தொடர்ந்து இது நடந்துரும் அப்படின்னு அந்த முயற்சிகளை நம்ம போடுறதாகட்டும், அது வந்து 3ஆம் அதிபதியை பொறுத்து தான் நம்மளுக்கு அது நடக்கும். நமக்கு வந்து நான் எடுக்கிற விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட 3ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே போதும். எந்த விஷயம் தொட்டிங்கனாலும் அதில் உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரன் வந்து பலகீனமாகிறாரு இல்லைங்களா? அப்போ உங்கள் முயற்சி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வீக் ஆகுது இல்லையா? ஸோ நிச்சயமாக வந்து மகாலட்சுமி வழிபாடும் சுக்கிரன் வழிபாடும், சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா எப்போவுமே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா வித முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இதை மறந்துடாதீங்க. ஸோ சிம்ம லக்னமாகட்டும், சிம்ம ராசியில் பிறந்தவங்களாகட்டும், வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது. கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. இப்போ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான், 3ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். இவர் போய் 2ல் இதாகிறாரு. அப்படிங்கும்போது தொழில் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. சரிங்களா? கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ப்ரொடெக்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போடுங்க. அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு தான். ஓகே. செவ்வாய் வந்து 11th ஹவுஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பணம் வர்றது, தொழிலில் லாபம் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஸோ எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடைகிறது, இது எல்லாமே அதாவது லாபஸ்தானம் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து செவ்வாய் உட்கார்றாருங்கிறது ஒரு சிறப்பான நிலை தான். ஆனாலும் 3ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. ராசியிலேயே கேது, உங்கள் குலதெய்வ வழிபாடு வந்து கட்டாயமாக பண்ணிவிடுவாங்க. எப்போவுமே குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. இருந்தாலும் இந்த பாவகிரகங்கள்லாம் நம்மளை அதிகமாக தொடர்பு எடுத்துக்கும் போது நம்ம நிச்சயமாக பண்ணிட்டு வரணும். அது மகம் நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. நல்லா பாருங்களேன்.
கேது வந்து என்ட்ராகும்போது உத்தரத்துக்குள்ளே என்ட்ராயிருப்பார். ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸில் வருவார். பொதுவாகவே ஒரு நட்சத்திர பாதத்தில் கேது நிற்கிறாரு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 months நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய அழுத்தங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். அப்போ சந்திரன் மேலே கேது வராரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி தன்மையை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறவங்களே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான். வெளியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளார வந்து ரொம்ப இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே உங்கள் கம்பீரத்தை வந்து நீங்கள் விட்டே கொடுத்துடக்கூடாது. எப்போவுமே உங்களை வந்து நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, நீங்கள் 4 பேர்த்தோடு இருக்கும்போதோ, நீங்கள் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயத்தை செய்யும்போதோ, சரிங்களா, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ணும்போதோ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எந்த வேலையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு பாருங்கள். ஸோ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே ஆக்டிவாக இருங்க, க்ரியேட்டிவிட்டியாக இருங்க, ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கோங்க, இல்லை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எப்போவுமே சுற்றி 4 பேரை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ புதுமையான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பித்ருக்களை வழிபாடு பண்ணுறது, பித்ருக்களோட ஆசிகளை வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ கரெக்டாக மகத்துக்குள்ளே கேது வந்திருக்கிறாரு. ஸோ ஏதாவது ஒரு தியானம், அதுக்கப்புறமேட்டு சித்தர் வழிபாடு பண்ணுறது, பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது, பௌர்ணமி அன்னைக்கு நல்லா ஒரு மூன் வந்ததுக்கப்புறம், சந்திரன் வந்ததுக்கப்புறமேட்டு போயிட்டு ஒரு 2 to 3 hours வந்துட்டு நல்லா அந்த சந்திரனோட எனர்ஜியை, அதாவது நிலவு ஒளியில் உட்காந்து அந்த ஒளியை நல்லா எனர்ஜியாக மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஏன்னா இப்போ கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணியே ஆகணும். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 4 months மனத அளவில் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ப்ளீஸ் நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை தனிமையில் வச்சுக்காதீங்க. 4 பேர்த்தோடு இருங்க. ஏன்னா பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களோட ஒரு ஷேடோவில் இருக்கணும்னு அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இங்கே நெருங்கி கேது, கோச்சார கேது நெருக்கமாக மகத்துக்குள்ளே இருக்கிறனால நான் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. சரிங்களா? ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா தொழிலில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். ஸோ பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனம். 2ஆம் இடத்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க, குடும்பஸ்தானத்தை. அப்போ 2 பாவகிரகங்கள் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா கூட தயவுசெய்து கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த டைம் பீரியடில் அதை பெருசாக்கிக்காதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன். ஆல்ரெடி ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, இதுவே வந்து கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடை கொடுத்துட்ருக்கோம். பத்தாக்குறைக்கு இப்போ 2ஆம் இடத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நெகட்டிவாக சொல்லணும்னு நான் சொல்லலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 2ஆம் இடத்தை இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறனால பேசும்போது 1க்கு 10 தடவை யோசிங்க. தப்பே கிடையாது. யோசிச்சுட்டு அந்த வார்த்தையை விடுங்க. நம்ம வெளியில் யாரோட சண்டை போடுறதே கஷ்டம் இல்லைங்களா? வெளியில் ஒருத்தரோட சண்டை போடும்போதே அந்த நாளே நம்மளுக்கு எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஃபேமிலிக்குள்ளார அப்படி சண்டை வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். என்னடா இவங்க இப்படியே ஃபேமிலின்னு பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. எனக்கு வந்த கிளைண்ட்ஸ் இந்த மந்த் வந்து நான் அட்டன் பண்ணது எல்லாமே இதே ப்ராப்ளம் தான். வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லைன்னு தான் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க. ப்ளீஸ், வீடு தான் நிம்மதிக்கான ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது வீடு தான். அதை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும், நம்ம தான் அதை மாற்றணும். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வெளியில் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறோம். அதை தயவுசெய்து வீட்டுக்குள்ளாரையும் அப்ளை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். 2ஆம் இடத்து இந்த 2 கிரகங்களும் பார்க்குறனால நரசிம்மர் வழிபாடு கட்டாயமாக பண்ணிட்டு வாங்க. ஸோ கன்னி வீடு அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இந்த சப்த கன்னிகள் இருக்காங்க இல்லைங்களா? சப்த கன்னிகள் வழிபாடு பண்ணுறது, நின்ற கோலத்தில் பெருமாள் இருப்பார் இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக. இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போங்க, சனிக்கிழமை நரசிம்மர் கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு சிதற தேங்காய் உடைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிதற தேங்காய் வந்து உடைச்சிட்டு வாங்க. ஸோ கட்டாயமாக பண்ணி பாருங்கள், எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா ஸ்மூத்தாக போகுது அப்படின்னாலுமே பரவாயில்ல. இந்த வழிபாடு வந்து நீங்கள் பண்ணுறது வந்து பொருளாதாரத்துலேயும் குடும்ப ஒற்றுமையும் வந்து பெரிய அளவில் கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும்.
ஓகேங்களா. ராசிக்கு 8ல் சனி, அஷ்டம சனி. ஸோ பணத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதாகட்டும், இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால ஆப்போசிட், அதாவது கணவன் மனைவி உறவுக்குள்ளார வந்து விரிசல்கள் கொடுக்கும். அதுலேயும் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது, இப்போ வந்து ஆண்களாக இருந்தால் அவங்களோட பெண் எடுத்திருக்காங்க இல்லையா, மாமனார் மாமியார், அவங்களோடையுமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. அதையும் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் ஃபேமிலி பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா மெயினே பிரச்சனை வந்து இவங்க ஃபேமிலி பற்றி அவங்க பேசுகிறதும், அவங்க ஃபேமிலி பற்றி இவங்க பேசுகிறதும், இதுலேயே தான் நிறைய பிரச்சனைகள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. தயவுசெய்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இன்னொருத்தவங்களை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. ஓகேங்களா. அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நிறைய இந்த சண்டை சச்சரவுகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனையே வர்றதில்லை. இவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவுமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ப்ளீஸ் பெரியவங்களும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மந்த்து நான் அட்டன் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி, இந்த மந்த்துன்னு இல்லை, பொதுவாகவே இந்த கணவன் மனைவி இதுன்னு பிரச்சனைகள்னு வராங்க. நல்ல உள்ள டெப்த்தாக பார்த்தோம்னா 2 ஃபேமிலிக்காகவும் தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். ஒரே வீட்டில் பிறந்த அண்ணன் தங்கச்சிக்கே ஒத்துமை இருக்கிறதில்ல. ஓகேங்களா. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட ஒற்றுமையே அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்கா தம்பி ஆகட்டும், அண்ணன் தங்கச்சி ஆகட்டும், ஏன் சில இடங்கள்ல அம்மா பிள்ளைங்க, அம்மா பையன், இங்கேயே நிறைய பிரச்சனைகள் ஓடுது. அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதுவே திருமண உறவு வந்ததுக்கப்புறம் இது அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் 2 பேரும் பேசி சரி பண்ணிக்கோங்க. ஃபேமிலியை உள்ளே இழுக்காதீங்க. இழுத்து அதிகமாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக்காதீங்க. உறவுகள் ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல உறவுகளோட ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அன்பான குடும்பம் கிடைக்கும். ஓகேங்களா. எந்த ஒரு விஷயமும் குழந்தைங்க வந்து ஒரு தப்பு பண்ணணுன்னா கூட, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, இவ்வளோ பேத்துக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சொந்தங்கள் ரொம்ப முக்கியம். சொந்தங்களை அனுசரித்து போங்க. சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்தவங்க கட்டாயம் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதில் வந்து மகம் நட்சத்திரத்தில் பர்டிகுலராக பிறந்தவங்க நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள். சந்திரனை வந்து அதிகமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சந்திரன் எனர்ஜி நிறைய ரிசீவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் நிறைய கொடுங்க. முக்கியமாக அன்னதானம் கொடுக்கறது, நீர் கொடுக்கறது, இது 2ம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ ஓவரால் வந்து சிம்மராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க.